இந்த மாதிரி என் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அவங்க ஃபேமிலியை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு லக்ஸரி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பட் ஃபேமிலியை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபடுவாங்க. அப்போ இந்த மாதிரி காசு கொடுங்க, ட்ராவல் பண்ண காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. தெரியாதவங்க பணம் கொடுத்துருவாங்க. அப்போ இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ஆட்கள் நம்மள்ட்ட வந்து கேட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தமிழ்னு சொன்னால் போதும். அங்கேயும் தமிழ் தான் நம்மளை காப்பாற்று. பங்களாதேஷ்லேருந்து உம்ராக்கு விசா எடுத்துக்கொண்டோ, ஹஜ்ஜுக்கு விசா எடுத்துக்கொண்டோ வந்து சவுதியில் வந்து நிறைய முறைகேடுகளில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் ஊடகத்தில் செய்தியாக கூட வந்துச்சு. அங்கே வந்து பிச்சைலாம் எடுக்கிறாங்க, தொடர்ந்து மற்ற நாட்டிலேருந்து வரவங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது அங்கே நடக்குமா? உண்மையிலுமே கண்டிப்பாக நடக்குது. நான் டெய்லியும் தவாஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒருத்தராவது அந்த மாதிரி கண்ணில் பட்டு நம்மள்கிட்டே வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, பேசஞ்சர் பயணிகளோட பயணியாக தான் அவங்களும் இருப்பாங்க. நார்மல் நம்மள மாதிரி தான் அவங்களும் ட்ரெஸ் ஹராமுடைய உடைய அணிஞ்சிருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து அது ஒரு முக்கியமாக நீங்கள் போட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு விழிப்புணர்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த நாட்டிலேருந்து நாங்கள் வந்துருக்கோம். ஃபஸ்ட் இங்கிலீஷில் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க. ரெண்டே ஹிந்தி இங்கிலீஷ் தான். இப்போ நாங்கள் இருக்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லாங்லேயே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க தான் அப்படின்றது. அப்போ அவங்க பேசும்போதே வந்து தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதாவது நான் இந்த மாதிரி தான் சொல்லுவேன். அதாவது நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, தமிழ்னு சொன்னால் அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. என்னடா அது தமிழ் தான், திரும்ப இங்கிலீஷ் கேட்பான், இல்லை தமிழ்னு சொன்னோன்னே போயிடுவாங்க. நம்ம ஏதாவது வேற லாங்குவேஜ் பேசணும்னா நம்மள்ட்ட காசு வாங்க போக மாட்டாங்க. ஆனால் அவங்க பக்காவா ப்ரீ பிளானடா, பயங்கர பிளானடா இருப்பாங்க. அது நம்மள்ட்ட வாங்காம போகவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, பின்னாடியே வருவாங்க. அது அந்த இடத்துல அவ்வளோ புனிதமான ஒரு இடத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு மகத்துவமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம கேட்குறோமே, வர்றவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி கேட்குறோமே, அவங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து காபாவை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களுக்கும் பயங்கர டிசப்பாயிண்ட். இது சவுதி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஜெயிலில் போட்டு அவங்க டிபோர்ட் பண்ணிடுவாங்க. பயங்கரமாக பண்ணுவோம், பயங்கரமான தண்டனை இருக்குது அவங்களுக்கு. பட் அவங்க மக்களோட மக்களாக கலந்துருக்கிறதுனால கண்டுபிடிக்க லேட் ஆகுது. இருந்தாலும் அதை கூர்மையாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் பார்த்து நோட் பண்ணி தூக்கிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமியனா இருக்கிறேன், நான் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறேன். நான் இப்போ அவர்களுக்கு பணம் கொடுத்தா இந்த திருடர்களுக்கு ஆதரவு மாதிரி தானே இருக்குது. அதாவது தெரியாமல் கொடுத்தா, கண்டிப்பாக தெரியாம கொடுத்தா பிரச்சனை இல்ல. இப்ப வந்து இவங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தெரியாத நபர்கள் இருப்பாங்க. கண்டிப்பா இப்போ உங்க காணொலி மூலமா நிறைய பேர் விழிப்புணர்வு அடையலாம். ஒருவேளை உங்க காணொலியை பாக்குறாங்க அப்படின்னா அடுத்த முறை போறப்ப அவங்க சுதாரிச்சிருவாங்க. நம்ம எப்படி அவங்களுக்கு உண்மையில பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களை எப்படி நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யறது, அது ஒரு கேள்வி. திருடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இஸ்லாம் ஆதரவு தரது இல்லை. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம பணம் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? அவங்க இல்ல அவங்க வேணும்னே தான் கேட்குறாங்க, உண்மையிலே கஷ்டப்படல அப்படின்னு தெரிஞ்சே நம்ம கொடுக்கறது வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, ரெண்டாவது விஷயம் நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்றது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். உண்மையிலே கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய அந்த இடத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு விஷயம். கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுன்னா கண்டிப்பா நம்ம பண்ணணும். இல்லை இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இப்போ இங்கேருந்து இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அவங்க எப்படி அவங்கள வந்து உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. எப்படி இருந்தாலும் அங்கே போகிறவங்க உதவி செய்யணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி உண்மையிலுமே பாதிக்கப்பட்ட நேர்மையான மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும், எப்படி எதெல்லாம் அறிஞ்சு அவங்க உதவி செய்யணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் அங்கே வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து உதவி செய்யறது ரொம்ப பெட்டர். ஒன்று ஃபர்ஸ்ட் பர்ஸை காணும்னு சொல்லுவாங்க, மேபி காசு அவங்களுக்கு நீடாக இருக்கும். சில பேர் வந்து காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, எனக்கு ஃபுட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தேவை என்னன்னு பார்த்து அதை அந்த டைமில் நிறைவேற்றி கொடுத்துட்டா போதும்.